ரஜினியோட நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டியது. ஆனாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. முதல் 4 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா 400 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ஷன் பண்ணியது. முன்பதிவிலே சாதனை செஞ்சிருந்தது கூலி. ஆனால் படத்துடைய திரைக்கதை தொய்வாக இருந்ததுனால படம் சரியாக போகலை. இதனால் ரஜினி ரொம்பவே அப்செட். மேலும் எப்படியாவது அடுத்த படம் வெற்றி படமாக கொடுத்துடணும் அப்படின்பதற்காக நெல்சனோட மீண்டும் கூட்டணி அமைச்சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சன் இயக்கிய ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிக பெரும் பிளாக் பஸ்டர் ஹிட் படம். அதே மாதிரி இப்போ ஜெயிலர் 2 படமும் ஹிட்டாக வேண்டும் என ரஜினி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வராரு. கூடவே இந்த படத்தோட ஷூட்டிங்கும் சமீபத்தில் தான் முடிஞ்சது. ஜெயிலர் 1 ஃபார்முலா, அதாவது அனைத்து பெரிய நடிகர்களையும் கேமியோஸ் மூலமாக ஒன்றிணைத்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியிலையும் படத்தை ரிலீஸ் பண்ணி பேன் இந்தியன் சம்பவம் செய்கிறது தான் ரஜினியோடைய புது ஃபார்முலா. அப்படி தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படமும் எடுத்தாங்க, கூலி படமும் எடுத்தாங்க. ஆனால் கூலி படத்தில் சுத்தமாக ஈடுபடலை. இப்போ ஜெயிலர் 2 படத்துலையும் அதே ஃபார்முலாவை தான் பின்பற்றுறாங்க. தொடர்ந்து விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சமுடு, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, சந்தானம் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிக்கிறாங்க. கூடவே ஷாருக் கான், பாலையா போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் இந்த படத்தில் நடிச்சுட்டு வரதா சொல்லப்படுகிறது. மேலும் இந்த படத்துடைய சில முக்கியமான காட்சிகளும் லீக் ஆகியிருந்தது. இதனால் படக்குழுவும் ரொம்ப அதிர்ச்சியில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாருக் கான் இந்த படத்திலிருந்து விலகியதாகவும் அண்மையில் செய்தி வெளியாகியிருந்தது. பவன் கல்யாண் இந்த படத்தில் கேமியோ ரோல் பண்ணுறதாகவும், இல்லை கேமியோ ரோலையே இந்த படத்திலிருந்து தூக்கிட்டாங்க எனவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. ஆனால் எதுவுமே அஃபிஷியலான நியூஸ் கிடையாது. ஆனால் படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக போகுது. அது மட்டும் அஃபிஷியலான உண்மையான நியூஸ். ரஜினிகாந்தும் தன்னுடைய டப்பிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இதில் இப்படி இருக்க, ஒரு பக்கம் தமிழகத்தில் விஜய் வெற்றி பெற்றும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் போய்கொண்டிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். ஸ்டாலினை நேரில் வீட்டில் போய் பார்த்துருந்தார். இதனால் ஜெயிலர் 2 படத்துக்கு ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்ற ஒரு சந்தேகமே ரஜினிக்கு இருந்ததுனால தான் விஜயையும் ஆதரிச்சிட்டாரு, ஸ்டாலினையும் ஆதரிச்சிட்டாரு. இதனால் தன்னுடைய படத்துக்கு சுத்தமாக பிரச்சனை வராது என சொல்லப்படுது. மேலும் இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ட்ரெய்லர் ரெடியாம். கூடிய விரைவில் இந்த ட்ரெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த மாதம் இந்த ட்ரெய்லர் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த ட்ரெய்லருடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ இன்னும் 2 நாட்களில் வெளிவரலாம் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.